வணக்கம். நாங்க பொன்வேம்பு ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசைன்றதுனால நாங்கள் வந்து ஓதிமலை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். எப்போவுமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. எனக்கு வந்து ஓதிமலை முருகர் தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கடவுள். ஓதிமலை போயிட்டு வந்தாவே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதிமலை ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணுறது வழக்கம். மோஸ்ட்லி நாங்கள் மேலே வந்துட்டோம். இங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்கிறதுனால எப்போவுமே ஓதிமலை வரும்போது பொரி, வெல்லம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுப்போம். நிறைய பேர் வருவாங்க சாப்பிட. இன்றைக்கி எல்லாருமே மேலே இருக்காங்க அப்படின்னு கூட வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் அப்படியே மேலே தரிசனத்துக்காக போனோம். ஃபுல்லாமே மழை பெஞ்சு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக அந்த இடமே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து எதார்த்தமாக நான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே ஒரு ஃபேமிலியாக அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, "இவ்வளோ நேரம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிக் கிடைக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே நின்று அவங்கள வீடியோ எடுங்களேன். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள்." நிறைய பேர் கேட்டாங்க. அது என்னமோ தெரில, நான் ரெகுலராக போகிறதுனாலயே என்னமோ அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல். நான் வீடியோ எடுத்து முடிக்க வரைக்கும் அப்படியே ஒரு ஃபேமிலியாக குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி அப்படியே அழகா அவங்க எல்லாருமே என்னோடய வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த இயர்லி மார்னிங்காக மேலே அவ்வளோ 1880 படிக்கட்டுகள் ஏறி போய் அந்த மேலே இருந்த அந்த சரௌண்டிங், அந்த என்விரான்மெண்ட்டு, அங்கேருந்த அந்த ஃப்ரெஷ் காற்று எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து ஃபீல் பண்ணாதான், உணர்ந்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த சிலு சிலுன்னு அடித்த காற்று, அந்த இடத்துல அந்த கிளைமேட்டே ரொம்ப நல்லா சில்லுன்னு. நாங்கள் அரௌண்ட் ஒரு 7:00 7:30க்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இது இறங்குற வழியில் ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு அழகாக அந்த வியூ பாயிண்ட் அப்படியே நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அங்கே தெரிகிற டேம் வந்து பவானிசாகர் டேம். நம்ம ஓதிமலையிலிருந்து பார்க்கும்போது பவானிசாகர் டேமோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வந்து நீங்களும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.